நிம்மதி வேண்டும் என்று தேடுகிறோமே தவிர ஆசைகளை கைவிட யாரும் நினைப்பது இல்லை. ஆசைகளை துறந்து பாருங்கள், நிம்மதி என்றும் உங்கள் வசப்படும். மனிதனாக வாழ்வது பெரிதல்ல, மனிதாபிமானத்துடன் வாழ்வதுதான் பெரிதது. உன்னை உண்மையாக நம்புவோரிடம் பொய் சொல்லாதே, அது மரணத்தை விட மோசமானது. வலி நீ செய்யும் போது தெரியாது, உனக்கு மற்றவர்கள் செய்யும் போதுதான் புரியும். படைக்கப்பெற்ற யாவும் அழியக்கூடியவை, இவை அறிவால் உணர்ந்தவன் துக்கத்தில் விழுவது இல்லை. நம் உடலும் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கிறது, நம் மனமும் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கிறது. உண்மையில் நாம் யார்? நீங்கள் தியானத்தின் ஆழத்திற்கு செல்லும் போது நாம் என்பது மறைந்து விடுகிறது. உண்மையில் நாம் யார்? நீங்கள் தியானத்தின் ஆழத்திற்கு செல்லும் போது நான் என்பது மறைந்து விடுகிறது. என்னுடையது என்ற எண்ணத்தினாலேயே உங்கள் சுமைகள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. அனைத்துமே திருப்பி கொடுக்க வேண்டிய கடன்கள் தான் என்ற உண்மையை நீ உணரும் போது எல்லா சுமைகளும் இறங்கி விடுகிறது. அதன் பிறகு உன்னை நிம்மதி அமைதியாக சூழ்ந்து கொள்ளும். கொண்டாட்டம் என்பது வெளிப்புறத்தில் ஒளிகளை எழுப்பி உருவாக்குவதன் மூலம் உண்டாகுவது அல்ல, ஆனால் உன் உள் அமைதியை அடைவதன் மூலம் கொண்டாட்டம் நிகழ்கிறது. பிறருக்கு நீ துன்பம் தராமல் இரு. உனக்கு வரும் துன்பங்கள் யாரோ ஒருவரால் எளிதில் தீர்த்து வைக்கப்படும். மனிதர்கள் கோபப்படுவதற்கு காரணம் பல இருக்கலாம், ஆனால் காயப்படுவதற்கு காரணம் ஒன்றுதான். அந்த ஒன்று அன்பு மட்டுமே. பிடித்தவர்களுக்காக உன்னுடைய பிடிவாதத்தை கொஞ்சம் விட்டுக்கொடு. இருவருக்கும் இடையே பிரியம் குறையாமல் இருக்கும். எப்பொழுதும் நீ தர்மம் தேடி பொய் செய், உதவி நாடி வருபவர்களுக்கு செய். எதையும் ஆழமாக நேசிக்காதே, துன்பப்படுவாய். எதையும் ஆழமாக யோசிக்காதே, குழம்பி விடுவாய். எதையும் எங்கும் யாசிக்காதே, அவமானப்படுவாய். உனக்கானதை தட்டி பறிப்பதில் கெட்டிக்காரர்கள் அதிகம். முடிந்தவரை நீ தட்டி காத்துக்கொள். மனதில் எழும் எண்ணங்களை கவனி, அதன் ஆழத்தை உணர், அதை அங்கேயே திருத்து. உனக்கான மாற்றம் உன்னுள் நிகழும். யாரிடமும் உனக்கான நியாயத்தை எதிர்பார்க்காதீர்கள், ஏனெனில் அவர்கள் வைத்திருப்பது அவர்களுக்கான நியாயத்தை தான். மனம் சொல்வதை கேட்காமலேயே போதும் உன்னை நீயே திருத்திக் கொள்வாய். இழந்ததை எண்ணி கவலை கொள்ளாதே. எதை இழந்தாயோ அவை வேறொரு வடிவில் உன்னை வந்து சேரும். ஒரு கொள்கையில் பிடிப்புடனும் விடாமுயற்சியுடனும் நேர்மையான செயலில் ஒருவன் ஈடுபட்டால் அவன் வாழ்க்கையில் எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபடுவான். தண்ணீர் அதை கொண்டு இருக்கும் பாத்திரத்திற்கு ஏற்றவாறு தன்னை வடிவமைப்பது போல ஒரு புத்திசாலி சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தன்னை தக்க வைத்துக் கொள்கின்றான். தன்னைத்தானே வெற்றி கொள்பவர்களுக்குத்தான் சந்தோஷம் கிட்டும். விரோத மனப்பான்மை இல்லாமல் எதை செய்தாலும் அதை தடையின்றி முழுமையாக நிறைவேறும். நிம்மதிக்கான 2 வழிகள்: விட்டு கொடுங்கள், இல்லை என்றால் விட்டு விடுங்கள். யாரையும் பழிவாங்க நினைக்காதே. உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்ம வினையை அடைந்தே தீருவார். நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை உன் கண் முன்னே நிகழும். அன்பு ஒன்றுதான் எதையும் அழகாக பார்ப்பது இல்லை, அனைத்தையும் அழகாக்கி பார்க்கிறது. அனைத்தையும் இழந்து தடுமாறி நின்றாலும் உண்மையான உறவும் நம்பிக்கையான நட்பும் இருந்தால் அனைத்தையும் வெற்றிடலாம். சில முற்றுப்புள்ளிகள் முழு மனதுடன் வைக்கப்படுவது இல்லை. சில காலத்தின் கட்டாயம் மன அமைதியை பெற விரும்பினால் பிறர் குறைகளை காணாதே, அதற்கு பதிலாக உன் குறைகளை காண். அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறொன்றும் இல்லை. நாளை நீ யார் என்பதை இன்று நீ செய்யும் செயல் தீர்மானிக்கிறது. ஒருவரும் உங்கள் வாழ்க்கையை பணத்தை புரிந்து கொள்ள போவது இல்லை. நீங்கள் இங்கு வாழ்வது உங்களது வாழ்க்கை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உங்களை புரிந்து கொள்வதற்காக அல்ல. ஒரு முறை புத்தரிடம் கேட்டார்கள், தியானம் செய்து நீங்கள் என்ன பெற்றிருக்கிறீர்கள்? அவர் சொன்னார், எதையும் பெறவில்லை, ஆனால் நிறைய இழந்திருக்கின்றேன். ஒன்று கோபம், பதட்டம், மரண பயம், பொறாமை, இப்படி நிறைய. அடுத்தவரின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது அவசியமில்லை. நம்மை பற்றி நமக்கு தெரிந்தால் போதும். நீதான் உலகில் என்று நம்பி வாழும் உறவை ஏமாற்றுவது 1000 முறை புறமுதுகில் குத்துவதற்கு சமம். இருக்கும்போது புரிந்து கொண்டு அன்பு காட்டாத எந்த உறவும் இறந்த பின் அழுது துடிப்பதில் எந்த பயனும் இல்லை.
வெற்றியின் பரம ரகசியம் எங்கே ஒளிந்திருக்கிறது தெரியுமா? நீ செய்வதை விரும்பி செய்வதில்தான் இருக்கிறது. இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ தெரிந்தவர்கள். திறமையும் நம்பிக்கையும் இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதிகம் பேசி அவதிப்படுவதை விட நீ அமைதியாக இருந்து நிம்மதி பெற முயற்சிப்பதே மனதுக்கு உகந்தது. பொய் சொல்லி ஒன்றை நீ அடைய விரும்பாதே. அதனால் வரும் இன்பம் அதிக நேரம் நீடிக்காது. மாற்றம் ஒன்றே மாறாதது. இதை புரிந்து வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதல்களும் நம்மை பழமிக்க செய்யாது. நம் அனைவரிடத்திலும் எதிர்நீச்சல் கட்டாயமானது. எதிர்காலத்தை கட்டமைக்க நம் வார்த்தையில் ஒருவர் மன நிம்மதி அடைகிறது என்றால் அதுவும் தர்மம்தான். எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்லாதே. சிலரிடம் கேட்பதற்கு காதுகள் இருக்கும், புரிந்து கொள்வதற்கு மனங்கள் இருக்காது. உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் நிறுவப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும். மனம் தளராதே, துணிந்து செல். எத்தனை சிறப்பாக குதிரை வண்டியை இழுத்தாலும் அதற்கு சாட்டையடி உண்டு. அதே போல் எத்தனை சிறப்பாக மனிதராக இருந்தாலும் உனக்கு விமர்சனங்கள் உண்டு. விழாமலேயே வாழ்ந்தோம் என்பதல்ல பெருமை, விழும்போதெல்லாம் எழுந்தோம் என்பதுதான் நீங்கள் வாழ்ந்த வாழ்வின் பெருமை. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் கஷ்டங்கள் வலிமையானதுதான். அதைவிட வலிமையானது நீ உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை. கற்றுக்கொள்ள முயற்சிப்பதும் கற்றுக்கொண்டதை தொடர்ந்து செயலாக மாற்றுவதும் தான் வெற்றியின் ரகசியம். வலிமை என்பது வெற்றி பெறுவதால் வருவது இல்லை, வெற்றி பெறுவதற்காக போராடி கொண்டிருக்கும் போது வருவது. நீங்களும் வலிமை அடையுங்கள். வெற்றி எளிதில் அடையலாம். நான் தனியாக அடையாளப்பட வேண்டும். என்னை பார்ப்பவர்கள் உடனடியாக என்னை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்கள் மனதில் உதித்தாலே நீங்கள் வெற்றியாளர்கள்தான். அதிகம் பேசாதவனை உலகம் அதிகம் விரும்புகிறது. அளந்து பேசுபவனை அதிகம் மதிக்கிறது. அதிகம் செயல்படுவனையே கைக்குப்பி தொழுகிறது. எது முக்கியமான வேலையோ அதை தேர்ந்தெடுத்து அதை கவனமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்க முயலுங்கள். வெற்றி உங்கள் வசமாகும். திறமை என்பது வயதையோ அனுபவத்தையோ பொறுத்ததல்ல. அது சூழலை முழுமையாக புரிந்து கொள்வது. உங்கள் இதயத்தை தொந்தரவு செய்யும் விஷயங்களில் ஈடுபடாமல் விட்டுவிடுங்கள். அடைய வேண்டிய இலக்கை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள். உங்கள் வேலையை நேசியுங்கள். வெற்றி என்பது நீங்கள் தொடர்ந்து கொடுக்கும் முயற்சியில் இருந்து மட்டுமே வருகிறது. குறையே இல்லாத வாழ்க்கையை தேடாதீர்கள். அப்படியொரு வாழ்க்கை இன்னும் யாருக்கும் கிடைக்கவில்லை என்பதே உண்மை. லட்சியம் என்னும் விதையை போடு. முயற்சி என்னும் தண்ணீரை ஊற்று. முடியும் என்ற வரத்தை இடு. வெற்றி என்னும் கனிக்காக பொறுமையுடன் காத்திரு. வெற்றி என்னும் கனிக்காக பொறுமையுடன் காத்திரு. தோல்விகளால் அடிபட்டு நீ கீழே விழும் நிலை வந்தால் உடனே எழுந்துவிடு. இல்லையே இந்த உலகம் உன்னை புதைத்துவிடும். பிறர் முடியாது என்று சொன்னதை ஒருமுறை நீங்கள் முடித்து காட்டிவிடுங்கள். பிறகு மற்றவர்களின் எல்லைகள் உங்களை ஒருபோதும் கட்டுப்படுத்தாது. ஆர்வமும் உழைப்பும் இருந்தால் ஒரு கதவு அல்ல 1000 கதவுகள் உங்களுக்காக திறக்கும். நீங்கள் பலசாலிகள் என்று நிரூபிக்க உங்கள் பலத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் பலவீனத்தை காட்டாமலேயே இருந்தாலே போதும். கிடைக்கும் போது பண்படுத்தி விடு. இருக்கும் போது அனுபவித்து விடு. நினைத்தவுடன் செய்து முடித்து விடு. ஏனெனில் வாழ்க்கை ஒரு முறைதான். மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது தடைகளற்ற வாழ்க்கை அல்ல, தடைகளை வெற்றி கொண்டு வாழும் வாழ்க்கை. உங்கள் தடைகளை வெற்றி கொள்ளுங்கள். நல்ல யோசனைகள் தோன்றும் போது உடனே செய்து விடுங்கள். ஏனெனில் காலம் உங்களுக்காக ஒருபோதும் காத்திருப்பது இல்லை. வெற்றியை கொண்டாடுவது போல் தோல்வியை ஏற்றுக்கொள்ள பழகிக் கொள்ளுங்கள். வெற்றி உங்களை உயர்த்தும், தோல்வி உங்களை உறுதியாக்கும். விமர்சனங்களை காதில் வாங்காதீர்கள். அது நல்லவையோ கெட்டவையோ அவை நம் வாழ்வில் நிம்மதி இல்லாமல் செய்துவிடும். குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும். ஒருவேளை அவர்களுக்கு அதுதான் முழு நேர வேலையாக கூட இருக்கலாம். ஆனால் உனக்கான வேலை உன்னை சுற்றி எது நடந்தாலும் கவனத்தை சிதற விடாமல் உன் இலக்கை நோக்கி நகர்வது மட்டுமே. தேவையானது தேவையற்றது என்று எதுவும் இல்லை. காலமறிந்து தேடுதல் தேவையானது. காலம்
அடையாளம் தவறிய தேடுதல் தேவையற்றது. உண்மையில் நம்பிக்கைதான் எளிதாக்குகிறது. நம்பிக்கையின்மையே எல்லாவற்றையும் கடினமாக்குகிறது. அரிதான சாதனைகள் செய்யப்படுவது வலிமையினால் அல்ல, விடாமுயற்சியினால் தான். உன்னுடைய தனி சிறப்பு என்னவென்று ஆராய்ந்து அறிந்து கொள்ளாமல் பிறருடைய திறமைகளை பார்த்து அதிலிருந்து நின்று கொண்டு இருக்காதே. உன்னை நீ அறிந்து கொள். உன் பலவீனம் எது என்பதை முதலில் கண்டுபிடி. ஏனென்றால் உன் தோல்விக்கு உன் பலவீனம்தான் முதல் காரணமாக இருக்கும். எல்லாம் முடிந்தது என்று சோர்வடையும் போது சில நிமிடம் எட்டி பார்க்கும் சிறு தைரியத்தை பிடித்துக் கொண்டு மேலே வந்து விடுங்கள். நாளைய பொழுது நமக்கானதாக மாறலாம். நம்பிக்கையோடு இருங்கள். நேரங்கள் வாய்ப்புகளை உருவாக்குவது இல்லை, முயற்சிகள் தான் வாய்ப்புகளை உருவாக்கும். நேரத்திற்காக காத்திருக்காமல் முயற்சியோடு முன்னேறி செல்லுங்கள். நம் அனைவரிடமும் எதிர்நீச்சல் கட்டாயமானது. நம் எதிர்காலத்தை கட்டமைக்க சுய ஒழுக்கு இல்லாத ஒருவர் நல்ல பண்புலத்தையும் கல்வியையும் வாய்ப்புகளையும் பெற்றிருந்தாலும் சராசரிக்கும் மேலே உயர்வது அவருக்கு சாத்தியமற்றதாக போகும். உங்கள் இலக்கை அடைய சுய ஒழுக்கம் அவசியம். உங்களுடைய மகிழ்ச்சி என்பது உங்களை கையில் தான் இருக்கிறது. உங்கள் சுற்றியுள்ள யாரும் உங்கள் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒருவனும் நண்பனும் எதிரியும் வெளியே இல்லை. அவனுக்குள் இருக்கும் நல்ல எண்ணங்களே அவனது சிறந்த நண்பனாகும். தீய எண்ணங்களே அவனது மோசமான எதிரியாகவும் இருக்கின்றன. ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல, உன்னை போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டுமே. சாதிக்க வேண்டுமென்ற எண்ணம் உன் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும். உன் விடாமுயற்சியினால் உன்னால் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைத்து விடாதே. எல்லாம் உன்னால் சாதிக்கக்கூடியதே. நீங்கள் தேடாத வரை உங்களின் வெற்றி வேறு எவராலும் உங்களுக்காக தேடித்தர முடியாது. மற்றவர்கள் மூலம் கிடைத்தால் அது என்றுமே உங்களுடைய வெற்றியாகவும் இருக்காது. ஒருவனுக்கு வெற்றி என்பது அவனது சொந்த முயற்சிகளில் மட்டுமே இருக்கும். அடுத்தவனது யோசனைகளில் இருந்தால் அது அவர்களுடைய வெற்றியாகும். எதிர்காலத்தை பற்றிய கவனம் பயம் உங்களுக்கு எப்பொழுது எழுகிறதோ அப்பொழுதே நீங்கள் உங்கள் நிகழ்காலத்தை பற்றி கவனம் செலுத்த வேண்டும். இறந்த மீன்கள் மட்டுமே நீரோட்டத்தில் செல்லும். உயிருடன் இருக்கும் மீன்கள் என்றுமே நீரை எதிர்த்துதான் நீந்தி செல்லும். யார் ஒருவர் முகத்தில் அமைதியும் புன்னகையும் இருக்கிறதோ அவனே வாழ்வின் வெற்றியாளவன் ஆவான். தைரியம் பயத்தை விட ஒரு படி மேலே உள்ளது. ஆனால் பயம் பதட்டம் என்பது நீங்கள் எடுத்து வைத்த அத்தனை படிகளுக்கும் கீழே தள்ளிவிடும். நீங்கள் மன நிம்மதியோடு இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய கஷ்டங்களும் மிகவும் எளிதாகவே தெரியும். நீங்கள் சோகமாக இருந்தால் நடக்கும் சாதாரண விஷயம் கூட கடினமானதாக தோன்றும். கீழே விழுவது ஒரு விபத்து மட்டுமே, ஆனால் இன்னும் அங்கேயே இருப்பது மட்டும்தான் வேதனைக்குரிய விஷயம். உங்கள் பிரச்சனை எவ்வளவு பெரியது என்று உங்கள் மனதில் சொல்லாதீர்கள். உங்கள் நம்பிக்கை எவ்வளவு பெரியது என்று உங்கள் பிரச்சனையிடம் சொல்லுங்கள். ஒரு நாள் உங்களை பற்றி இவ்வுலகமே உங்களை சுற்றி இருப்பவர்களோ பெருமைப்பட வேண்டும் என்று நினைத்தால் உங்களது முயற்சியை என்று தொடங்குங்கள். இன்றே நீங்கள் இழக்காதீர்கள். ஒரு நபர் மில்லியன் கணக்கான விஷயங்களை அறிந்திருக்கலாம், உலகம் முழுவதையும் அறிய விரும்பலாம். ஆனால் அவர் தன்னை அறியாவிட்டால் அவர் என்றுமே முட்டாள்தான். என்று நீங்கள் சம்பாதிப்பதை விட கடினமாக உழைத்தால் விரைவில் நீங்கள் கடினமாக உழைப்பை விட அதிகமாக சம்பாதிப்பீர்கள். நீங்கள் ஏதோ ஒன்றை விட்டுவிட வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் ஏற்கனவே எவ்வளவு தூரம் இருக்கிறீர்கள் என்று திரும்பி பாருங்கள். உங்கள் இலக்குகளை அடைய அதில் அறிவு இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. அத்தனை விருப்பம் இருந்தாலே போதும், நீங்கள் உங்கள் இலக்கை அடைந்து விடலாம். மிக பெரிய மழையின் உயரம் கூட உங்களை முன்னோக்கி நகர்த்துவதை தடுக்காது. மாறாக உங்கள் காலணிகளின் கீழே உள்ள கூழாங்கற்கள் தான் உங்களை முன்னோக்கி நகர்வதை தடுக்கின்றன. உங்களது குறிக்கோள்கள் உங்களை முன்னோக்கினாலும் அதனால் ஏற்படும் சந்தேகங்கள் உங்களை பின்னோக்கித்தான் தள்ளும். யாருடைய கனவுகளும் பாதைகளும் உயர்ந்ததாகவும் நேர்மையாகவும் இருக்கின்றதோ அவர்களுடைய தேர்வுகளும் வெற்றிகளும் கூட மிக பெரியதாகத்தான் இருக்கும். நம் வாழ்வில் சில உண்மைகளை சற்று ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும். எரிச்சல் ஊற்றும்.
ஆனால் நடந்ததை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஒரு சிறந்த வேலையை செய்ய நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்றால் உங்களுடைய வேலை உண்மையில் துணிச்சலானது என்பதற்கான அறிகுறியாகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பயமும் ஆபத்தும் இல்லாதிருந்தால் எல்லோரும் அதை சேர்ந்திருப்பார்கள். உங்கள் இலக்கில் கவனமும் செலுத்துங்கள். உங்களை சுற்றி இருக்கும் பல திசைகளில் கவனத்தை செலுத்துவதை விட்டுவிட்டு உங்களுக்கு முன்னால் மட்டும் பாருங்கள். உங்களை யாருடனும் ஒப்பிடாதீர்கள். சந்திரன் மற்றும் சூரியனைப் போல என்றும் ஒப்பிட முடியாது. ஏனெனில் அவர்கள் இருவரும் தங்களது நேரத்தில் மட்டுமே பிரகாசிக்கிறார்கள். உங்களை தனிப்பட்ட முறையில் அறியாதவர்களின் வார்த்தைகளை விமர்சனங்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஒரு பைத்தியக்காரனுக்கும் புத்திசாலிக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், ஒரு புத்திசாலிக்கு ஒரு வரம்பு இருக்கிறது, ஒரு பைத்தியக்காரனுக்கு எல்லையே இல்லை. வாழ்க்கையில் நல்லவர்களை தேடாதீர்கள், மாறாக நீங்களே நல்லவர்களாக இருங்கள். அடுத்தவர்கள் உங்களை சந்தித்து விட்டு மற்றவர்களை தேடி செல்லட்டும். உங்களை பற்றி உங்களால் முடிந்தவரை பேசுங்கள். உங்களுக்கான உண்மையான நோக்கம் உங்களிடம் இருந்து மட்டுமே கிடைக்கும். உங்களை மதிக்காத நபர்களுடன் இருப்பதை விட தன்மை இருப்பது நல்லது என்று நீங்கள் உணரும் வழி அனைத்தும் நாளை நீங்கள் உணரும் பலமாக மாறும். அதிகாரம் இருந்தும் அதற்குரிய தகுதி இல்லை என்றால் அவனால் எங்கும் ஜெயிக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையின் கதையை ஒரு திரைப்படத்துடன் ஒப்பிடாதீர்கள். இது ஒரு கதை எழுத்தாளரால் எழுதப்பட்டது. ஆனால் உங்களது கதை உங்கள் எண்ணங்களால் மாறும். உன்னை அவமானப்படுத்துவதற்கு காரணம் உன் செயல்களாக இருக்கலாம். யாரோ ஒருவர் மூலம் உனக்கு அவமானம் ஏற்பட்டிருந்தால் அதனையும் உன்னுடைய வெற்றிக்கான ஒரு செங்கற்களாக மாற்றிக்கொள். இன்று உனக்கு ஏற்பட்ட அவமானத்திற்காக பயந்து ஒதுங்கி போய் அழுது கொண்டு மூலையில் உட்கார்ந்து கொண்டிருப்பதை விட அடுத்த என்ன செய்யலாம் என்று யோசித்து அவர்கள் கண்முன்னே சிரித்து கொண்டே திமிராக வாழ்ந்து காட்டு. பிறர் உன்னை அவமானப்படுத்துவது அவர்களின் இயலாமையை தவிர உன் இயலாமையால் அல்ல. உன் செயலை ஏற்றுக்கொள்ள அவர்கள் மனம் ஒத்துக்கொள்ளாத பொழுதே மட்டுமே அவர்களுக்கு உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று தோன்றுகிறது. அதன் மூலமாவது இவனை கஷ்டப்படுத்தலாம் என்று நினைக்கிறார்கள். அப்படியே நினைத்து கொண்டு போகட்டும். அதனையும் நீங்கள் உங்களுடைய வெற்றி உரமாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களிடம் தவறு இல்லாத பொழுதும் ஒருவர் உங்களிடம் காட்டும் கோபத்தை எப்பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுது மட்டுமே அவர்களுடைய கோபம் நியாயமாக மாறுகிறது. ஒருவரின் கோபங்களை அவர்களது வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் சிரித்துக்கொண்டே நகர்ந்து விடுவதால் அவர்களுக்கு அவர்களை பற்றிய சிந்தனையே மாறிவிடும். நம்முடைய கோபம் சரிதானா என்று அவர்களுக்கே யோசிக்க தோன்றும். உண்மையில் நீங்கள் யார் என்றும் நேர்மையானவர்கள் தான் என்றும் நீங்கள் செய்த செயல் சரிதான் என்றும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மற்றவர்களுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை மதித்து பேசுபவர்கள் முட்டாளாக இருந்தாலும் கவனம் செலுத்துங்கள். உங்களை மதிக்காதவர் புத்திசாலியாக இருந்தாலும் ஒதுக்கி விடுங்கள். உங்களுக்கென்று யாரும் இல்லையே என்று வருத்தப்படாதீர்கள். நீங்கள் தனிமையில் இருக்கும் பொழுது மட்டும்தான் உங்களுடைய திறமை என்ன, உங்களுடைய சக்தி என்ன என்று உங்களுக்கே புரிய வரும். நீங்களே உங்களை மாற்றிக்கொள்ளாத வரையிலும் யாரை பார்த்து வாழ நினைத்தாலும் உங்கள் வாழ்க்கை மாறிவிடாது. பிறரிடம் வாதாடும் சூழ்நிலை வரும் பொழுது விட்டு கொடுத்து விடுங்கள். உங்களது விருப்பம் தன்னால் நிறைவேறிவிடும். உங்கள் கண்முன் நடக்கும் ஒரு சில தவறுகளுக்கு தட்டி கொடுப்பதினால் மட்டும்தான் அந்த தவறுகள் மீண்டும் நடக்க காரணமாக இருக்கும். எவ்வளவு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் சற்று விலகியே இருங்கள். அன்பு அதிகரிக்கும். பிரச்சனைகள் வரும் என்று தெரிந்தும் விலகி மௌனமாய் இருப்பதை விட மனம் விட்டு ஒரு நிமிடமாவது பேசிவிடுங்கள். நம் மனம் பல நினைவுகளை புதைக்கும் கல்லறைகளாக இருக்கக்கூடாது. அழகாய் சுமக்கும் கருவறைகளாக இருக்க வேண்டும். அடிக்கடி ஏமாந்து கொண்டே இருக்கிறீர்களா? பெருமைப்படுங்கள். உண்மையான அன்பை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். காரணத்தை உருவாக்கி நம்மை வெறுக்கும் உறவுகளை விட காரணமே இல்லாமல் நம்மை நெருங்கி வரும் உறவுகளுக்கு மதிப்பளியுங்கள். உங்களுக்கு பின்னால் விமர்சிப்பவர்களை நினைத்து பெருமைப்படுங்கள். அவர்களுக்கு முன்னால் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று. நீங்கள் உயர்ந்து நிற்கும் பொழுது பெயர் கொடுத்து பெருமை
சேர்த்துக்கொள்ள பல உறவுகள் வரும். உண்மை என்று நம்பி விடாதீர்கள். நீங்கள் விழுந்துவிட்டால் தூக்கிவிட ஒரு கை கூட இருக்காது. மனதில் தோன்றிய எண்ணங்களுக்கெல்லாம் வார்த்தைகளை கொடுத்து வடிவமைக்காதீர்கள்.